என்னடா இது திடீர்னு ஒரு இது என்னது இது கட்டி மாதிரி ஏதாவது வந்திருக்கா, இல்லாட்டி ஏதாவது சத வளர்ச்சி மாதிரி வந்திருக்கா, இதனால் நம்மளுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடுமோ, இது ஏதாவது கேன்சராக மாறிடுமோ அப்படின்னு பல சந்தேகங்கள், பல பயத்தோடு தான் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்மளுக்கு ஒரு வெஜைனல் ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இதில் இந்த வெஜைனாவை யுரேத்ராவை நம்மளுக்கு கவர் பண்ணி இருக்கக்கூடியது தான் நம்ம இந்த வெஜைனல் லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபியோபிளாஸ்டி. ஸோ இந்த லேபியோபிளாஸ்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அனாட்டமி ஆஃப் வெஜைனா அண்ட் வல்வா இதை பற்றி நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக ஒரு பெண் உறுப்பு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வெஜைனல் ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு யூரின் பாஸ் பண்ணுற யூரினரி ஓப்பனிங், அதாவது யுரேத்ரா நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஓப்பனிங் இருக்குது. அதுக்கும் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மோஷன் போகிற பாதை. ஸோ இது பேர் ஆனல் ஓப்பனிங். ஸோ யுரேத்ரல் ஓப்பனிங், அதுக்கப்புறம் வெஜைனல் ஓப்பனிங், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆனல் ஓப்பனிங். ஸோ இதுதான் நம்ம இந்த அனாட்டமியில் நம்மளுக்கு வெளியில் தெரியக்கூடியது. ஸோ இதில் இந்த வெஜைனாவை யுரேத்ராவை நம்மளுக்கு கவர் பண்ணி இருக்கக்கூடியது தான் நம்ம இந்த வெஜைனல் லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று லேபியா மேஜோரா, அதுதான் அவுட்டர் லிப்ஸு, உள்ளார இருக்கிறது லேபியா மைனோரா. ஸோ இதுதான் ஒரு நார்மல் அனாட்டமி. ஸோ இந்த அனாட்டமியில் நம்மளுக்கு சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஹைப்பர்ட்ரோஃபி, அதாவது ஹைப்பர்ட்ரோஃபிங்கிறது நம்மளுக்கு ஒரு பார்ட் பெருசாகிறது தான் நம்ம ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். சில பேத்துக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணும்போது இல்லை ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும்போது நார்மலாக இருந்த ஒரு லேபியா மைனோரா, அதை உள்ளார இருக்க லிப்ஸு திடீர்னு பெருசாகும். என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு என்னடா இது நம்மளுக்கு இத்தனை நாளாக நார்மலாக இருந்தது, திடீர்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இப்படி பெருசாகும் போது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பயம் பிடிச்சிக்கும். என்னடா இது திடீர்னு ஒரு இது என்னது இது கட்டி மாதிரி ஏதாவது வந்திருக்கா, இல்லாட்டி ஏதாவது சத வளர்ச்சி மாதிரி வந்திருக்கா, இதனால் நம்மளுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடுமோ, இது ஏதாவது கேன்சராக மாறிடுமோ அப்படின்னு பல சந்தேகங்கள், பல பயத்தோடு தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு அவங்களோட அனாட்டமி ஃபஸ்ட்டு நம்ம புரிய வைக்கணும். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். இது சிமெட்ரிக், அதாவது சிமெட்ரிக்னா ரெண்டு சைடுமே பெருசாகும், அதே சமயத்தில் சில டைம்ஸ் ஒரு பார்ட் மட்டும் பெருசாகும். ஸோ அது பேர் ஏசிமெட்ரிக்கல் லேபியல் ஹைப்போட்ரோஃபி சொல்லுவாங்க. ஸோ எது மாதிரி வந்தாலுமே ஏன் வருதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு காரணத்தை நம்ம பார்க்கணும். நிறைய பேருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷனால் திடீர்னு பெருசாகும். ஸோ இந்த மாதிரி இந்த லேபியா மைனோரா ஒரு பார்ட் மட்டும் திடீர்னு பெருசாகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த ஓப்பனிங்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டதுனால அவங்க யூரின் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் ரெசிடியூல் யூரின் இருந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் அவங்களுக்கு நிறையவே யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டைட் ட்ரெஸ்ஸஸ் போட முடியாது. டைட் ட்ரெஸ்ஸஸ் போட்டாலுமே ரொம்பவே அந்த இடத்துல பெயின் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மெயினாக பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களோட ப்ராக்டிஸில் வரும்போதே மேம் திடீர்னு ஒரு பார்ட் இப்படி பெருசாகிடுச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமா, கேன்சராக இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் அவங்க வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும்போது தங்களுக்கே தெரியாமல் இது யார்கிட்ட போய் கேட்குறது, இது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே அவங்களுக்கு குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா தானே மேம் இருந்துச்சு, ஏன் மேம் திடீர்னு இப்படி வந்துருச்சு, இது எதோட அறிகுறியா, இது மாதிரி பெருசாகிறதுனால வேறு ஏதாவது உள்ளார ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பயம் கலந்து தான் வருவாங்க. ஸோ யூஸ்வலி அவங்களுக்கு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்துட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டு தான் நம்ம இந்த லேபியோபிளாஸ்டி சொல்லுவோம். ஸோ எந்த பார்ட் பெருசாக இருக்கோ, ஸோ லேபியா மைனோரா இருந்துச்சுன்னா அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது சைஸை. ஸோ அதுதான் லேபியா மைனோரோபிளாஸ்டி நம்ம சொல்லுவோம், லேபியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே சர்ஜிக்கல் டெக்னிக்கு. ஸோ சிம்பிளான ப்ரொசீஜர் தான். 1 day அட்மிஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 40 minutes to 1 hour ப்ரொசீஜர் தான் இருக்கும். மினிமமாக ஒரு 1/2 an hourலேயே நம்ம சில டைம்ஸ் முடிச்சிடலாம். பட் இது கூடவே அசோசியேட்டடாக நம்ம வேறு ஏதாவது நம்ம பண்ணணும். ஸோ மேபி ஒரு வெஜினல் லூஸாக இருக்குன்னா வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியும் கூட நம்ம இதை கம்பைன் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு ஒரு ஹைப்பர்ட்ரோஃபி கூட சேர்ந்து அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குன்னா ஸோ அந்த பிக்மெண்டேஷனுக்கு லைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம நிறைய சர்ஜிக்கல் டெக்னிக்ஸோடு நம்ம கம்பைன் பண்ணியும் பண்ணலாம். இல்லை இது வெறும் அந்த இது மட்டும் ஹைப்பர்ட்ரோஃபியாக இருக்குது, லேபியா மைனோரா மட்டும் ஹைப்பர்ட்ரோஃபியாக இருக்குன்னா அதை மட்டுமே நம்ம லேபியோபிளாஸ்டி முறையில் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். ஸோ இந்த சர்ஜரி ரொம்ப பெருசாக ரொம்ப பயப்படுற அளவுக்கு நம்மளுக்கு பெரிய மேஜர் இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த லேபியோபிளாஸ்டி நம்ம லேசர் முறையிலையுமே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இது சர்ஜிக்கலாகவே நம்ம ஸ்கேல்பல் இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது பெருசாக ஒரு மேஜரான ஒரு சர்ஜரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை.
ஸோ நீங்கள் பெருசாக பயப்பட தேவை கிடையாது. அனஸ்தீசியா கொடுத்து தான் நம்ம பண்ணுவோம். ஸோ பெயின் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபாலோ அப் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே அப்சர்வல் சூச்சர்ஸ் தான் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாலோ அப் அப்போ நீங்கள் நல்லாவே வந்து ஒரு மெயின்டைன் உங்களோட வெஜினல் ஹைஜீனை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். வல்வல் ஹைஜீன் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டு தூக்காமல் இருக்கணும். ஏன்னா சூச்சர்ஸ் எல்லாமே ஹீல் ஆகிறதுக்கு 2 வீக்ஸ் ஆகும். ஸோ செக்ஷுவல் கான்டாக்ட்டுமே நாங்கள் யூஸ்வலி ஒரு 8 வீக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரியான போஸ்ட் சர்ஜிக்கல் கேர் மட்டும் நீங்கள் நல்லா வூண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சீக்கிரமாகவே வந்து ஹீல் ஆகிடும். ஸோ லேபியா ரொம்ப பெருசாக இருக்குது, திடீர்னு உங்களுக்கு பெருசாகிடுச்சு, இது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா, இதை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, இதனால் எனக்கு ரொம்ப ட்ரெஸ் வேர் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜிம் போவாங்க, இல்லை டான்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட் வந்து லேபியா மைனோரா வந்து ரொம்பவே திடீர்னு பெருசாகிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒர்க்கே வந்து பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கட்டாயம் தயங்காமல், இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தயங்காமல் நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட்டை நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை எடுத்துக்கோங்க. லேபியோபிளாஸ்டி பற்றி மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.